अस्सलाम वालेकुम வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அரபியன் ஃபேமஸ் சிக்கன் மந்தி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு பாஸ்மதி அரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கனை மசாலா போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் பட்டர் சேர்த்துக்கலாம். மந்தி மசாலா பவுடர் சேர்த்துடலாம். அதில் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மசாலாவை சிக்கன் மேலே நல்லா தடவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலாவோட அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சிடலாம். அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். ஆயிலும் சேர்த்துடலாம். எல்லாம் சூடு வந்த பிறகு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு இதில் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பிரியாணி இலை சேர்த்துடலாம். ஏற்கனவே மந்தி மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். அதோட காஞ்ச லெமனையும் இதில் சேர்த்துடலாம். இதில் மந்தி மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். நான் எடுத்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். ரைஸ் அதிகமாக எடுத்தால் அதிகமாக சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ரைஸுக்கு தேவையான தண்ணி அளந்து சேர்த்துடலாம். மந்தி ரைஸ் காரம்லாம் இல்லாமல் ப்ளைனாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இதோட பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சிருந்த ரைஸை சேர்த்துடலாம். ரைஸை இதில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே நான் பிளேட் வைக்க போகிறேன். நான் இந்த மாதிரி பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிளேட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனெல்லாம் மேலே வச்சிடலாம். நான் ஸ்டீமர் குக்கர் பாத்திரம் தான் எடுத்துக்கிறேன். வேக வைக்கக்கூடிய பாத்திரம் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே அந்த பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ண சிக்கன்லாம் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். கீழே பாட்டுக்க ரைஸ் வெந்துட்டுருக்கோம். மேலே சிக்கனும் மேலே வெந்துட்டுருக்கோம். அந்த நீராவியில் சிக்கனுடைய தண்ணியெலாம் கீழே இறங்கி ரைஸில் சேரும். அந்த ரைஸும் நல்லா வாசமாக நல்லா சிக்கனோடு சேர்ந்து நல்லா வாசமாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாத்திரம் இல்லைன்னா பாத்திரத்துக்கு மேலே பிஸா வைக்கக்கூடிய பிஸா பிளேட் வச்சு கூட சிக்கனை மேலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட சிக்கனை தண்ணி ஊற்றக்குள்ளே சிக்கனை போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ரைஸை போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியும் செய்யலாம். நான் பாருங்கள் இப்போ சிக்கன்லாம் வெந்துருச்சு. நான் இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டேன். நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததால சிக்கனில் போட்ட மசாலாலாம் அப்படியே சிக்கனோடு சேர்ந்து நல்லா சிக்கனும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பிளேட்டில் மாற்றிட்டேன். கீழே ரைஸும் நல்லா வெந்துருக்குது. இடையில நான் ஒரு தடவை எடுத்து நான் இந்த மாதிரி கிளறி விட்டு பார்த்தேன். நல்லா வெந்து ரெடி ரைஸும் நல்லா தம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயிலோ இல்லை பட்டரோ சேர்த்து இந்த மாதிரி சிக்கனை நல்லா 2 பக்கமும் நல்லா மேலே கலர் மாற வரைக்கும் நல்லா சிக்கனு இந்த மாதிரி கலர் மாறினத்தோடு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இந்த ரைஸுக்கு மேலே போகிறதுக்காண்டி முந்திரி பருப்பு, பாதாம், காஞ்ச திராட்சைலாம் போட்டு நல்லா எல்லாத்தையும் நெய்யிலையோ பட்டர்லேயோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கடைசியில் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா ரைஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் மேலே நல்லா சேர்த்துட்டு இதுக்கு ஸ்மோக்கிங் ஃப்ளவர் கொடுக்கறதுக்காண்டி ஒரு பவுலில் கறி துண்டு சேர்த்துட்டு அதில் ஆயிலோ நெய்யோ சேர்த்து நல்லா மூடி போட்டு வச்சுக்கலாம். இதோட புகையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இதனுடைய புகையெல்லாம் அடங்கிடுச்சு.
இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா வாசமாக மணமாக சூப்பராக இருக்குது சிக்கன் மந்தி. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். மந்திக்குடைய சட்னி வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன். அதையும் ட்ரை பண்ணி பார்த்து இந்த மந்தியோட அந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ரைஸ்லாம் நல்லா உதிரியாக வந்து நல்லா வாசமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.